ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அதிசயமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக வரும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் ஸ்பெஷலாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக மாறும். ஸோ அந்த வகையில் வாழ்க்கை சூப்பராக மாறுவதற்கான ஒரு சில தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன ஸ்பெஷலுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் என்றைக்கின்னா கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி தான் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக திங்கக்கிழமை. இந்த நாளில் முழு நிலவு தெரிய போகுது. இது நிலவு தெரிகிறது ஒரு சிறப்பான்னு கேட்டிங்கன்னா முழு நிலவு. அப்போ முழு நிலவுனா என்ன நாள்? பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி தாங்க வரப்போகுது. அதுதான் ஸ்பெஷல் காரணம். ஸோ ஆணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாளில் வரதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று சிறப்போடு அழைக்கப்படுது. அதோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் சேர்றது மாறுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமி தாக்கமானது ஏற்படும். அதில் மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் சிறப்பு பலன்களும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ ஆணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய 3 பிரச்சனைகள் தீரப்போகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன முக்கிய பிரச்சனை 3 தீரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி பௌர்ணமி ஆரம்பிக்குது. அன்றையிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் ஆணி பௌர்ணமினால் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ விரிவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாற்றங்கள். ஸோ ஆணி பௌர்ணமியுடைய இதை பார்க்கும்போது இதில் முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நிறைய நடைபெறுது. மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையக்கூடிய புதத்திய யோகம் இந்த அமாவாசையில் உருவாகுது. ஆணி பௌர்ணமி அன்னைக்கு உருவாகுது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இந்த பௌர்ணமியில் பத்திர ராஜயோகமும் அமைகிறது. அப்போ ஆணி பௌர்ணமியில் பத்திர ராஜயோகம் புதத்திய யோகம் இந்த மாதிரி யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும். அதில் மகரம் ராசினருக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் கண்டிப்பாக பெற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து விரிவாக இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ விரிவாக என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் பழைய கடன்கள் இருந்ததுன்னா அதை அடைத்து முடிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா பணம் நிறைய வரப்போகுது. வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் வகையில் சமாதானங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பெரிய கௌரவங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக சூரியன் 6வது இடத்துல இருப்பதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காணப்படும்.
சூரியன் 6வது இடத்துல இருப்பதால் நன்மைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. அதனால் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக நிறைய விஷயங்களில் இந்த ஆணி பௌர்ணமியில் வாக்குவாதம் வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது. அப்பா அம்மாவிடம் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. அதுவும் முதுகு தண்டுவடத்தில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ப்பு பிராணிகளிடம் விளையாடுவது குதிப்பது விளையாடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விஷ வண்டுகள் பூச்சிகள் கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பார்த்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுங்க. வெளிச்சமில்லாத பகுதிகளில் போக வேண்டாம், ரொம்ப கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் விஷயத்தில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ பார்த்துக்குங்க. இந்த மாதிரிலாம் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கொட்டுன்னு கொட்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். லாபம் அப்போ தான் ஏற்படும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது உண்டாகும். சந்தோஷம் அனுகூலம் இதெல்லாம் காணப்படும். அதோடு தைரியமானது ஏற்படும். புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உண்டாகும். அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும், அதுக்கான யோகமும் உண்டாகும். புதிய விஷயங்களை செய்து மகிழ்வது இந்த டைம் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். வியாபாரத்தில் நல்லவே எல்லாமே நடக்கும். ஸோ லாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கொட்டும். இந்த மாதிரி கொட்டும்போது இதை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. எப்பயுமே புதிய விஷயங்கள்லாம் செய்யும்போது அதில் தடை இருக்குல்ல, ஆனால் இப்போ நீங்கள் புதிய விஷயங்கள் செய்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் புதிய விஷயங்கள் நிறைய செய்ய முயற்சி பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் மெயினாக சொல்லப்படுது. வியாபாரத்தெல்லாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். புதுசாக எது பண்ணினாலும் அது நல்லவையாக நடக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே இந்த ஆணி பௌர்ணமியில் மாறும். துணையுடைய விஷயத்தில் கூட இணக்கமாக செல்வது நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது, இது ரெண்டையுமே பண்ணுவதை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். படப்படப்பு இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதனால் சகலவித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆணி பௌர்ணமியுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ ஆணி பௌர்ணமியில் செல்வ வளம் உயர எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி தெய்வ சக்தி அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதிலும் சித்திரை தை கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமியை தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் நிறைவு செய்கிறார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதுலேயும் இந்த ஆண்டு சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை இந்த பௌர்ணமி இணைந்து வர்றதுனால இது தவறவிடக்கூடாத அபூர்வ பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த சமயத்தில் மகாலட்சுமி மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் உங்கள் ராசிக்காரங்க அனைவரும் செய்வது சிறப்பானது. ஆணி பௌர்ணமி என்று காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைக்கணும். பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காய் இருக்குல்ல, அதில் மாலை கட்டி மகாலட்சுமி படத்திற்கு அணிவிக்கணும். எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம். இந்த தினம் கரெக்டாக திங்கட்கிழமை என்பதால் காலையில் 7:45 மணிக்கு பிறகு பௌர்ணமி தூங்குறதால் அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் இந்த மாலையை அணிவிக்கலாம். இதை அணிவித்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்.
இதுதாங்க உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.